திமுக எம்எல்ஏவின் பித்தலாட்டம். மானாமதுரை மக்கள் கொடுத்த தரமான சம்பவம் திமுகவிற்கு ஷாக். மானாமதுரை தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் கடந்த முறை எம்எல்ஏவாக வென்ற தமிழரசி பல வாக்குறுதிகளை கொடுத்து வென்றார். அதில் முக்கியமானது இளையான்குடி பகுதியில் இருக்கும் குப்பை கிடங்கை அகற்றுவோம் என வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார். ஆனால் இதுவரை அந்த பகுதியில் எதுவும் செய்யவில்லை. இந்த நிலையில் இந்த முறையும் திமுக சார்பில் தமிழரசி போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதி போட்டியிடுகிறார். இளையான்குடி பகுதியில் நேற்று பார்வையிட்ட அவர் இந்த பகுதியில் உள்ள குப்பை கிடங்கு பற்றி பேசினார். அப்போது குப்பை கிடங்கு அகற்றாததால் தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, குப்பை கிடங்கு அருகே மயானம் இருக்கிறது, இதனால் மக்கள் சிரமப்பட்டு செல்கின்றனர், பல சுகாதார பிரச்சனை ஏற்படுகிறது, 5 வருடமாக மக்கள் போராடி வரும் நிலையில் திமுக எம்எல்ஏ தமிழரசி கண்டுகொள்ளவில்லை என்றே கூறினார். திமுகவினர் தான் சம்பாதித்தால் மட்டுமே போதும் என்று நினைப்பதோடு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதில்லை என்றே தெரிவித்தார். பல வழக்குகளை பெற்ற தமிழரசி இந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெறுவது கடினம் என்றும், கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் திமுகவை விட பாஜக 3400 வாக்குகள் பெற்றது, இந்த முறை 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். திமுக எம்எல்ஏ தமிழரசிக்கான அதிருப்தியும் தொகுதி மக்களிடம் அதிகரித்துள்ளது. நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகம் உயர்ந்திருக்கக்கூடிய கம்மாக்கி பக்கத்துல கொண்டு போய் எல்லா கழிவுகளையும், கோடி கழிவுகள் இருந்து எல்லா கழிவுகளையும் கொண்டு போய் இன்றைக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை விஷமாக மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது யாரும் கேட்டாச்சுன்னா இந்த தமிழரசி அம்மா என்பதை நீங்கள் மறந்து விடாது. அனதருமை சகோதரர்களே, இளையான்குடியில் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் உறுதிபட சொல்லுகிறோம். நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் போது மக்கள் விரும்பக்கூடிய இடத்துலதான் அந்த குப்பை கிடங்கு இருக்குமே ஒழிய நீங்கள் விரும்பாத இடத்திலே அந்த குப்பை கிடங்கு நிச்சயமாக அமையாது என்பதிலே இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொள்ளுகிறோம். 3400 வாக்குகள் பாராளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நாம் அதிகமாக வாங்கியிருக்கிறோம். அது சேர்ந்த பொழுது இந்த முறையும் நாம் கடுமையாக உழைத்தால் கண்டிப்பாக 20,000 வாக்குகளுக்கு மேல் நிச்சயமாக பெற்று நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் மாற்று கருத்தில்லை என்று சொல்லி அதற்கு நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வாக்களிப்போம் 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 தாமரைக்கே வாக்களிப்போம்.